வணக்கம். நான் பிரித்தானியாவிலிருந்து வல்வை ஸ்மித்குமார். இப்போ 2-3 நாட்களுக்குள்ள 2 நல்ல விஷயம் உலகத் தமிழர்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நடந்திருக்கு. ஒன்று தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரை காலமும் இழுத்தடிப்பு செய்யப்பட்ட தேர்தல் சின்னம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேர்தல் வரைக்கும் ஒவ்வொரு சின்னத்தை கொடுக்குறது. ஆனால் கடந்த தேர்தலோட நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அதனால் இனிமேல் இந்த சாட்டு போக்குன்னு சொல்ல முடியாது. இந்த கட்சிக்குன்னு சொல்லி ஒரு நிரந்தரமான சின்னம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் விவசாயி சின்னம் கொஞ்சம் மாற்றம் செய்து மக்கள் ஈஸியாக அதை பார்வைக்கு வரக்கூடிய மாதிரியான ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒட்டுமொத்த தமிழர்களும் சந்தோஷப்படுற மகிழ்ச்சிப்படுற ஒரு விஷயம். ஒரு முக்கியமான விஷயம், நான் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக, சீமானாக்கு ஆதரவாக இப்போ பேசி கொண்டிருக்கிறேன். இது இன்றைக்கு நேற்று இல்லை. சீமானன்னா இந்த கட்சி, நாம் தமிழர் கட்சி என்று தொடங்கக்கு முன்பு இருந்தே அவருடைய அரசியல் தொலைதூர பார்வை, சினிமா, இனம், தேசியம் என்று அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்ட நபர் நான். அவருடைய ஆழ்ந்த கூர்மையான பார்வைகளை எல்லாத்தையும் நான் அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கிறேன், தினம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர் சொல்லுமா அப்பொழுதுதான், நான் கிணத்துக்கு வாளி விழுந்துட்டுன்னு சொல்லி இறங்கி எடுக்க வலிக்கிட்ட இடத்துல நான் தெரிஞ்சுது எங்களுடைய இனத்துந்த அவ்வளவு வரலாறும் அந்த கிணத்துக்கு தாண்டு போயிருக்கு தண்ணிக்குள்ளே. இப்போ அதையும் தேடி எடுக்க வேண்டிய, அதையும் வெளியே கொண்டு வர வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. நான் என்ற மனசில் எல்லாம் என்னுடைய இனம், என்னுடைய மக்கள், எங்களுடைய வரலாறு எல்லாத்தையும் நான் நினைக்க, அதை எப்படி மற்றவரோட பகிர்ந்து கொள்ளலாம், அதை எதையெல்லாம் நாங்கள் மீட்டெடுக்கணுமன்ற எல்லாத்தையும் நான் நினைச்சனோம். அதை ஒருத்தன் மேடையிலேருந்து கத்தி குளரைக்க தான் முழங்கிச்சுது. ஓகே, என்னுடைய மன ஓட்டத்தை சேர்ந்த ஒரு அண்ணன் ஒருத்தன் மேடையில் முழங்கி கொண்டிருக்கிறான். அன்றிலிருந்து இன்று வரை கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு தொடக்கம் நான் அசைக்க முடியாத ஆதரவோடு இருக்கிறேன், ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன மாதிரி பல லட்சம் பேர் இப்போது அந்த ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறீங்கள். இனியும் பல லட்சம் பேர் வரப்போகிறார்கள். எனக்கு இந்த ஆதரவை வாரது, அடுத்து இந்த கட்சி வளர போகிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொன்னால் தானாக வளரும். இப்போ நான் சொல்ல போகிற முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் தங்களை திராவிடர் என்று சொல்லிக்கொண்டு, இல்லை என்று சொன்னால் தங்களை தமிழர்களாக காட்டிக்கொள்ள முடியாமல் என்று சொன்னால் அவர்களுடைய பாரம்பரியம், அவருடைய பரம்பரை, அவர்கள் வேறு மாநிலத்திலிருந்து இருக்கிறதால அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த தமிழர்கள் ஒன்றாவதை எப்படியாவது உடைத்து விடணும்னு நினச்சி கொண்டிருக்கிற இந்த கொல்ட்டி அது இதுன்னு சொல்லி ஃபேஸ்புக்கிலாம் கிணவேர், இந்த சோசியல் மீடியாவில் கிணவேர் எழுதுவாங்க. எனக்கு அது இந்த துளுக்கர்கள் அப்படி நிறைய பேர்லாம் எழுதுவார்கள். எனக்கு அது இந்த விளக்கமும் தெரியாது, நான் தெரிஞ்சு கொள்றதுக்கும் விரும்பலை என்று சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் சக மனிதர்கள். அந்த நபர்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கு நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்றதுக்கு ஒரு சுயநல அரசியலை நீங்கள் செய்து இந்த தமிழருக்கு எதிராக நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நாளைக்கு உங்களோட சந்ததி அதே மாதிரி நான் வாழப்போது பாதுகாப்பாகவும் சிறந்த கல்விமான்களாகவும் சிறந்த மனிதர்களாகவும் வாழணும்னு சொன்னால் உங்களுக்கான அரசியல் எதுன்றதை நீங்கள் தெரிவு செய்யணும். இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக வேண்டிட்டு இருந்து காசை வேண்டி ஓட்டை போட்டு நல்லா இருந்துட்டு போவீங்க. அடுத்த சந்ததி நல்லா இருக்கணும்னு சொன்னால் அந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற கட்சி தான் பெறணும். அதனால் நீங்கள் இண்டையிலேருந்து உங்களை மனசை மாற்றி சோசியல் மீடியாவில் அசிங்கமாக எழுதுறது, நல்ல பதிவுகளுக்கு எதிரான கருத்துக்களை மோசமாக பதிவுறதில் நிறுத்திட்டு மனம் மாறி இந்த மண்ணும் மக்களுக்குமான மனிதர்களாக நீங்கள் மாறுங்க. இது போன வேற 2-3 நாளுக்கு நடந்ததில் ஒரு நல்ல விஷயம். அதாவது எங்களுக்கு கிடைத்த நிரந்தரமான, நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த நிரந்தரமான ஒரு கட்சி சின்னம். கடைசியில் நிரந்தரமாக ஒரு கட்சி சின்னம் கிடைக்கக்கூடாதுன்னு பார்த்தா கடைசியில் சீமானாண்ட முகமே அங்கே கட்சி சின்னமாக வந்திருக்கு. அதில்தான் ஒரு எங்கள் அண்ணனே எங்கள் சின்னம்ன்ற மாதிரி வந்திருக்குது. ஸோ இது சந்தோஷமான ஒரு சம்பவம் 2-3 நாட்களுக்குள்ளே. அடுத்தது முக்கியமான சம்பவம், இப்பொழுது மே மாதம். இந்த மே மாதம்ன்றது உலகத் தமிழ்
எல்லோருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட மாதம் உண்டு. தமிழினம் ஒரு குறுகிய நிலப்பரப்புகளை ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட மாதம். மே 18 முள்ளிவாய்க்கால் அவலம். இந்த முள்ளிவாய்க்கால் அவலத்தை நாங்கள் இன்றைக்கு 15-16 வருஷமாக உலகம் முழுத்துல இனவழிப்பை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எந்த நாடும் காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஒவ்வொரு நாடுகளையும் இந்த நாள் வரைக்க ரோட்லண்டு கத்துறோம், ஒவ்வொரு பார்லிமெண்ட்டுக்கு முன்னாண்டு கத்துறோம், ஒரு எம்பசிக்கு முன்னாண்டு கத்துறோம். நீங்கள் கத்துங்களா, நாங்கள் கேட்க மாட்டோம்ன்ற மாதிரி தான் எல்லா நாடும் இருந்தது. ஆனால் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குது. உண்மையாக கனடா வாழ் புலம்பெயர் தமிழர்கள் அழகாக திறம்பட ஒரு விஷயத்தை அடுத்த 100-200 வருஷத்துக்கு எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கணும். மே மாதம் 18 முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாள் சின்னத்தை ஒன்று கனடாவில் நிறுவியிருக்கணும். மிக பிரமாண்டமாக. அதாவது நமது தாயகத்தில் ஒரு அடையாளம் இருக்குது, சின்னதாக முள்ளிவாய்க்கால்ன்ற ஒரு அடையாளம். அடுத்த தஞ்சாவூரில் ஒரு அடையாளம், எங்களோட முள்ளிவாய்க்கால் சம்பந்தமான அழிப்பு சம்பந்தமான. ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இந்த உலக நாடுகள் பார்க்கக்கூடிய மாதிரி முதல் நடந்திருக்கிறது கனடாவில் தான். அழகாக எந்த ஒரு இன மக்களும் போய் அதில் நின்று பார்த்தா என்ன நடந்திருக்கு என்று விளங்கிக் கொள்கிற அளவுக்கு, புரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த நினைவு சின்னம் கனடா வாழ் மக்கள் செய்கிறார்கள். அவருக்கு உண்மையாக மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இதே மாதிரி மெட்டிய நாடுகளும் இதை காட்டி நாங்களும் செய்யணும். இதில் பெரிய ஹைலைட் என்று சொன்னால், பிரம்டன் மேயர் சொல்லியிருக்கிறார், இலங்கையில் இனவழிப்பு நடக்கவில்லை என்று யாராவது சொன்னால் கனடாவை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு மேஜர்ட்ட பேச்சு கூட அங்கே போயிருக்கு. ஸோ கனடா அரசாங்கம் கிட்டத்தட்ட எங்களோட தமிழில் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மாதிரி தான். இதை மாதிரி தான் இனி இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, மற்ற நாடுகளும் இதை காரணம் காட்டி, அதாவது இதை ஆதாரமாக காட்டி அவர்களும் எங்களுடைய இனவழிப்பு நடந்ததை இந்த உலகத்துக்கு காட்டி ஒரு எங்களுக்கான தீவை நோக்கி அடுத்த சந்ததியை உத்வேகமாக செயல்படுறதுக்கு நாங்கள் முன்னின்று செயல்படணும். நான் சொன்ன மாதிரி தான் 2 விஷயம் நல்ல விஷயம். நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தரமாக ஒரு சின்னம் கிடைத்தது. முள்ளிவாய்க்கால் இனவழிப்பை காட்டுவதற்கு ஒரு சின்னம் கனடாவில் உதயமாயிருக்கு. ஒட்டுமொத்த உலகமே, அதாவது ஒட்டுமொத்த உலக தமிழ் இனமே அடுத்த கட்டத்துக்கு இதை நோக்கி நகர்ந்து போகணும். நீ மலேசியா தமிழன், நான் ஈழத்தமிழன், அவன் சவுத் ஆப்பிரிக்கா தமிழன், இல்லாட்டி இவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள், இதெல்லாம் வேண்டாம். ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாருமே நாடு இல்லாமல் யாரோ ஒருத்தர் நிழலுக்களை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களோட பலம் அதீத பலம். அதை விட உலகம் முழுத்தில் இருக்கிற அந்த புலம்பெயர் தமிழர்களும் செல்வந்த தமிழர்களும் பணத்தில் எங்கேயோ கொடி கட்டி பார்க்கிறார்கள். நாங்கள் ஒற்றுமையாக ஒரு குடைக்குள்ள வந்தோம்னு சொன்னால் ஒட்டுமொத்த பணமும் ஒரு நிலப்பரப்பி, ஒரு நாட்டையே வேண்ட அளவுக்கு எங்கள்கிட்ட வெள்ளமே இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஒவ்வொன்றையும் மாற்றிக்கொண்டு போவோம். நாம் எல்லோரும் தமிழர்கள். நன்றி, வணக்கம்.